என்ன ஆதவண்ணா காலையில டைவர்ஷன் தெரப்பி எல்லாம் ஆரம்பிச்சிட்டியா போல இருக்குது. இது வரைக்கும் இந்த வெள்ளை அறிக்கை நொல்லை அறிக்கைன்னு உன்னத்தை தூக்கிட்டு வந்தீங்க. திமுக ஊழல் பண்ணிருக்குன்றத ப்ரூவ் பண்ண முடியல. அதை டைவர்ட் பண்றதுக்காக காலையிலே ஒரு 3 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடிட்டு இருக்கிறது இந்தியாவிலே முதலமைச்சர் 3 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடினான்னு சொன்னீங்கல்ல. உங்களுக்காக ஒரு சின்ன ஃபேக்ட். அதாவது நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதலமைச்சர் தெரியுமா, உமர் அப்துல்லா, அவர் 21 கிலோமீட்டர் மேரத்தான 2 மணி நேரத்துல முடிச்சிருக்காரு. மேரத்தானுக்காகவே ஒவ்வொரு மாநிலங்களா போய் மேரத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. சரி, அதை தாண்டி அடுத்த ஹரியானா முதலமைச்சர் நயப் சிங் சைனி, அவரும் மேரத்தான் ஓடுறதுல கில்லாடி. பிளஸ் கோவா முதலமைச்சர் அண்ட் இவ்வளோக்கு நம்மளோட மினிஸ்டர் மாசு அண்ணன் கூட எப்பவும் காலையில எஞ்சி 4 மணிக்கு ஜாகிங் போவாரு. அங்க போயிட்டு இந்த பார்க்ல விளையாடுற பசங்களெல்லாம் ஊக்குவிப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஆஸ்திரேலியா, லண்டன், அமெரிக்கான்லாம் மேரத்தான் ஓடி இருக்காரு. சும்மா ஸ்டிக்கர் ஓட்டணும், இந்த ஊழல் விஷயத்தை திருப்பணும்ன்றதுக்காக காலையில ஒரு டைவர்ஷன் தெரப்பி எல்லாம் தூக்கிட்டு வர்றாரு. ஒரு மனுஷன் 1-2 பொய் சொல்லலாம், ஏக்கர் கணக்குலயா நான் பொய் சொல்றது, அதுவும் போதை பொருள் ஒழிப்புக்கு. பாட்டிலோட போன கதெல்லாம் ஞாபகம் இருக்கும்ல, வரும்ல, வரமாட்டேங்குதா அவங்க அப்படியே ஒரு பிளாஷ் அடிக்க மாட்டேங்குது. நம்ம எல்லாம் போதை பொருள் ஒழிப்புக்கு ஓடலாமா? தவறு இல்லையா? இப்ப இந்த வீடியோவை பிக் பாஸ் ஜூலி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு சோசியல் மீடியாவே கலக்கிற ஒரு வீடியோ பத்தி பேசலாமா? சிஎம் விஜய் 3 கிலோமீட்டர் மாரத்தான்ல கலந்து ஓடியத மேடையில பாராட்டி 3 கிலோமீட்டர் ஓடிய முதல்வர் நம்ம சிஎம் விஜய் தான் அப்படின்னு சொல்லி பேசின வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. இதற்கு பதிலடி கொடுக்கிற விதத்துல பிக் பாஸ் ஜூலி இதற்கு முன்பு பல மாநிலங்கள முதல்வர்கள் மாரத்தான்ல ஓடி இருக்காங்க, விஜய் மட்டும் முதல் ஆள் கிடையாது என்று கூறி பல உதாரணங்களை பகிர்ந்திருக்காங்க. அதோடு போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து பேசுவதையும் விமர்சித்து குடித்துவிட்டு வாகனம் ஓட்டிய சம்பவத்தை மறந்துட்டீங்களா என்று கேள்வியையும் எழுப்பியுள்ளதாக இந்த வீடியோல குறிப்பிட்டிருக்கு. இந்த வீடியோ வெளியான பிறகு சமூக வலைதளங்கள்ல பலரும் பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. குறிப்பா சில டிவிக்கு ஆதரவாளர்கள் நல்ல விஷயத்த சொல்ல வந்தாலும் தேவையில்லாத சர்ச்சையை உருவாக்குறீங்களே ஜூலி அப்படின்னு சொல்லி ஜூலியை விமர்சிச்சுட்டு வராங்க. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? ஜூலி சொன்னது சரியா அல்லது சிஎம் விஜய்க்கு எதிராக தேவையில்லாத விமர்சனமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.